ஆங்காளி பங்காளி எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா தோளில் கோணி சாக்கை போட்டுக்கிட்டு நான் நடந்துகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு என்னை தப்பாக நினைக்கக்கூடாது, புள்ள பிடிக்க போகிறோம்னு. அதுதான் இல்லை. இப்போ என்ன பண்ணோம், எந்திரிச்சு இப்போ தான் தூங்கி எந்திரிச்சோம். மதியானம் கரெக்டாக இப்போ மணி 10, ஒரு 3:30 இருக்கும். மதர்ஸு மணி 3:30 இருக்கும். என்ன பண்ணியிருக்கேன், சாப்பிட்லாம்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சு வந்து உட்காந்தா கிளவி என்ன பண்ணுச்சுன்னா குறும்பையை கொண்டாந்து 2 நொங்கு 2 குறும்பையை கொண்டாந்து போட்டுச்சு. அப்போ தான் வந்துட்டு திடீர்னு மைண்டில் கண்ண நேரத்தில் உதயமானது, நம்ம ஏன் அந்த நொங்கை போயிட்டு குடிக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் பார்த்தா 4 நொங்கு தான் கொண்டாந்து இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டோம்னா இப்போ நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒரு வயலுக்கீழ எந்த அப்பாவியோ மொங்கெல்லாம் வெட்டி போட்டு போயிருக்காங்க. குடித்தது போக குடிக்க முடியாமல் வயலுக்குள்ளே போட்டு போயிருக்காங்க. அது வந்து இந்த சாக்கில் பாதி அளவுக்கு இருக்குமா, மீதி பாதி குறும்பையாக இருக்கான். குறும்பையாக இருக்கிறத மாட்டுக்கு போட்டுட்டு அந்த மொங்கை வெட்டி அங்கேயே அடிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ தெரியுதா இல்லையான்னு தெரில, விவசாயம் முடிஞ்சு பார்த்தீங்களா, பொட்டை காடு கேட்க நாதி இல்லை. அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், மொங்கு கிடக்கா இல்லை கிளவி குறும்பே மாட்டுக்கு அப்போ தான் போவான் மொங்கு கிடக்குன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திருச்சாங்கிறத, எங்களோட கிளவி என்ன வேலை பார்த்துருக்குங்கிறத வந்துட்டு உங்களுக்கு போயிட்டு காமிக்கிறேன். கடையில் இந்த மாதிரி ஒரு தாமரை குளத்தை உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். சின்ன வயசாக இருக்கும்போது இந்த தாமரை குளத்தெலாம் வந்து தாமரைக்காய் பறித்து திங்கிறது. நீங்கள் இந்த பார்க்குறீ இல்லை, ஃபுல்லாக தாமரையில் தான் காஞ்சி போய் கிடக்கு பாருங்க. ஏன்னா இது மழை இல்லை, வறட்சி காலம், விவசாயம் முடிஞ்சா இந்த இடமெல்லாம் அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது இந்த வய ஃபுல்லாக. அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தாமரை குளம் இருக்கும். அது வந்து கோயில் குளம், அங்கே யாரும் அதிகமாக இறங்க மாட்டாங்க. அது இந்த கோயிலுக்கு பூத்தட்டு எடுக்கும்போது தான் இறங்குவாங்க. இதை உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு. சரியான குளம், ஃபுல்லாக தாமரை. நொங்கு பறிக்கிறதுனா கூட கஷ்டம்தான், மரத்தில் ஏறி நம்ம பறிக்க முடியாது. அதே நேரத்தில் நொங்கு குடிக்கிறதாவது இந்த வீட்டுக்கு பக்கத்தில் கொண்டாந்து போட்டு போகிறாங்க அந்த பயிலுங்க. இங்கே பாருங்கள், இந்த கள்ளங்கட்டியெல்லாம் கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, தெரியுதா? எங்கே காணும், இந்த மாதிரி கல்லில் ஏறி மிதிச்சு தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. நொங்கு பறிக்கிறதான் கஷ்டம்னா குடிக்க போகிறதும் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன், பக்கத்தில் போய் காமிக்கிறேன். இங்கே வந்துட்டு சவுதி அரேபியாவில் மட்டும் வளரக்கூடிய அந்த ஒரு பேரிச்சம்பழம் மரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கள் ஊர்லேயே இருக்குது. அதுவும் இப்போ நான் போய் காமிக்க போகிற இடத்துலேயே இருக்குது. இதான் உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ். அது ஒன்றும் இல்லை, நானே நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்கேன். வந்துட்டு கையிலே ஊற்று விட பார்க்குறான் ராதைக்கு. பேரிச்சம்பழம் மரத்து பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பற்றில சவுதி அரேபியாவிலே மட்டும் விளையக்கூடிய அந்த பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதான் இல்லை, இது வந்து ஈச்சஞ்செடி. காய் வந்துட்டு ஒரு மாதிரியாக துவக்கிற மாதிரி இருக்கும், பழம் வந்துட்டு இனிக்கும். என்ன பேரிச்சம்பழம் மாதிரி இருக்காது, ஆட்டாம்புழுக்க மாதிரி இருக்கும். சைஸ் இத்தணுண்டா, இவ்வளோ தான் சைஸ் இருக்கும். இங்கே வருங்க, வெட்டி அட்டினாவா தெரிஞ்சிருக்காங்க. நம்மளோட கிளவி இந்த ஓலையை போட்டு மூடி வச்சுருக்காருங்க. டட 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 டட. இங்கே வச்சில இது மாட்டுக்கு கிளவி போட்டு மூடி வச்சுருக்கா பாருங்க. அப்படி தூக்கி போட்டு இப்படி விளக்கணும்னா ஓலைய, வாவ் தெரியுதா? நொங்கு 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 நொங்கு. அந்த வத்தில அப்படி ஒன்றும் நிறையா இல்லை. இதில் ப்ராப்பராக உருப்படியாக இருக்குதுன்னா ஒரு குலை தான் இருக்குது. தர்ஷினி, தர்ஷினி என்ன வெட்டுறே? அணில் கடித்த மொங்கு. அணில் கடிக்குதுனாவே அதில் வந்துட்டு அவ்வளோ ஆழம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரி, ஒளிச்சு வச்சு குடி, ஒளிச்சு வச்சு குடி. நான் என்ன பண்ணுறது, நானாக கேட்க போகிறேன். அவ்வளோதான். இங்கே பாருங்க எவ்வளோ சாத்தினா சரியா? எப்படி ஏமி சாக்கோல் லிம்பே இது மாதிரி குடிக்கணும். இந்த மாதிரி வெட்டி அடித்தோம்னா அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு அப்படி கூலிங் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி வச்சுக்கிட்டு அப்படி கொத்துனோம்னா இந்த மாதிரி முங்கு தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் இப்படி பிரிச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிறேன், கரெக்டாக பொசிஷனான இடத்துல வச்சுக்கிட்டு இப்படி கரெக்டாக இப்படியும் இல்லாமல் இந்த இலைக்கு நடுவில் வச்சுக்கிட்டு ஒரு போடு அப்படி போட்டோம்னா எப்படி தெரியுதா? தெரியுதா? இங்கே பாருங்க, அந்த பிச்சு விட்டல அதில் வந்து இவ்வளோ தான் போகணும், சதை வேஸ்ட்டாக போகணும். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம குடிக்கிறதே வேஸ்ட்.
அவ்வளோதான், வெட்டியாச்சு, குடிச்சாச்சு, மாட்டு கல்லியாச்சு. இது மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், டாடா.